அன்புள்ள என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடு மிகுந்த எழுச்சியோடு ஏற்றத்தோடு சென்னை விழுப்புரம் மண்டலம் இந்த அமைப்புகளுக்காக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் மாநாடு போல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்துள்ள சென்னை மண்டல பொறுப்பாளர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் இனிய சகோதரர் ஆ ராஜா அவர்களே, விழுப்புரம் மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, கழக பொருளாளர் நாடாளுமன்ற மக்களவை குழுவினுடைய தலைவர் அருமை சகோதரர் TR பாலு அவர்களே, கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் முனைவர் பொன்முடி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சாமிநாதன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களே, செய்தி தொடர்பு தலைவர் TK இளங்கோவன் அவர்களே, சென்னை விழுப்புரம் மண்டலத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் உள்ளிட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகளை, நிறைவாக நன்றி நல்க இருக்கக்கூடிய திருப்போரூர் ஒன்றியத்தினுடைய செயலாளர் இதயவர்மன் அவர்களை, பெரும் திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புக்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் வெற்றியை களத்தில் நின்று ஈட்டி வரக்கூடிய ஈட்டி முனைகளை, உங்க எல்லாருடைய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் பார்த்து எனக்கும் எனர்ஜி பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு. சென்னை மற்றும் விழுப்புரம் மண்டல BLA 2 BLC BDA வாக்குச்சாவடி குழுவினருக்கான என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அந்த பயிற்சியினுடைய மாநாட்டை கலந்துகிட்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னை மண்டலம், விழுப்புரம் மண்டலங்கள்
என்று 2 மண்டலங்களை சார்ந்த பாக முகவர்கள் இங்கே வந்திருக்கீங்க. உங்க ஜோன்ல 49 தொகுதிகள் அடங்கியிருக்கு. அதாவது தமிழ்நாட்டின் 5இல் 1 பங்கு நீங்க. பாக முகவர்கள் பயிற்சி நிகழ்ச்சியை மாநாட்டை போல ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் செயல் வீரர் அன்பரசன் அவர்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். சகோதரர் அன்பரசனை பொறுத்த வரைக்கும் கழகத்தில் கொடுக்கக்கூடிய பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஆட்சி நிர்வாகத்தில் கொடுக்கக்கூடிய பொறுப்பாக இருந்தாலும் சரி, அதில் தன்னை நிரூபிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படக்கூடியவர். அதே போலத்தான் இந்த மாநாட்டையும் சிறப்பாக நடத்தி தன்னை மீண்டும் நிரூபிச்சிருக்கிறார். அதேபோல் இந்த மாநாட்டை ஒருங்கிணைச்ச சென்னை மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் தலைவர் கலைஞர் அவர்களால் தகத்தக சூரியன் என்று போற்றப்பட்ட ராசா அவர்களுக்கும், வேங்கையின் மைந்தன் என்று அழைக்கப்படும் மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதே போல இந்த 2 மண்டலத்திற்குட்பட்ட மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும், தோளோடு தோள் நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சென்னையில் மொத்தம் 21 தொகுதிகள், திருவள்ளூர் மாவட்டத்தில் 6 தொகுதிகள், காஞ்சிபுரத்தில் 10 தொகுதிகள், கடலூர் கிழக்கில் 5 தொகுதிகள், விழுப்புரம் மாவட்டத்தில் 7 தொகுதிகள்னு மொத்தம் 49 தொகுதிகளின் வெற்றியை உறுதி செய்ய நாம் இங்கே கூடியிருக்கிறோம். சென்னையும் வட தமிழ்நாடும் எப்பவுமே திமுகவின் கோட்டைன்னு திரும்பவும் நான் நிரூபிச்சு காட்டணும். எப்பவும் போல உங்ககிட்ட இருந்துதான் நம்ம வெற்றியை தொடங்க போறோம். அதனாலதான் இந்த கூட்டத்தையும் இந்த மண்டலத்தில் இருந்து நான் தொடங்குகிறேன். தேர்தல் பணின்னு வந்துட்டா கழக உடன்பிறப்புகளை அடிச்சிக்க ஆளே கிடையாது. இதை நான் மட்டுமல்ல, கழகத்தின் எதிரிகளை பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்காங்க. அதே வேகம், அதே ஆற்றல், அதே சுறுசுறுப்பு, அதே கவனத்தோடு இந்த முறையும் உழைக்க நீங்க தயாரா? தமிழ்நாடு முழுக்க எல்லா பூத்திலையும் 100 வாக்காளர்களுக்கு 1 உறுப்பினர் வீதம், ஒவ்வொரு பூத்திலையும் சராசரியாக 10 வாக்குச்சாவடி குழுவினுடைய உறுப்பினர்களை நாம் நியமிச்சிருக்கிறோம். மைக்ரோ மேனேஜ்மெண்டாக இருந்தாலும் சரி, மேக்ரோ மேனேஜ்மெண்டாக இருந்தாலும் சரி, தேர்தல் களத்தில் திமுக தான் ஹீரோ. இந்தியாவில் வேற எந்த கட்சிக்கும் இல்லாத கட்டமைப்பு நம்ம கிட்ட இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பூத்துகளுடைய எண்ணிக்கை 75,000. ஒவ்வொரு பூத்துக்கும்
நாம செட் பண்ணி இருக்கக்கூடிய மினிமம் டார்கெட் எவ்வளவு தெரியுமா? ஒவ்வொரு பூத்துக்கும் 350 வாக்குகள். இந்த டார்கெட்டை நாம் அச்சீவ் பண்ணால 2,60,00,000 வாக்குகளுக்கு மேல் நாம் வாங்கிவிடலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த தேர்தலில் நம்ம கட்டாயம் 2,50,00,000 வாக்குகளுக்கு குறையாம வாங்கியாகணும் என்று சொல்லியிருந்தேன். இதை சாத்தியப்படுத்தி காட்டுவது உங்களுடைய பொறுப்பு. இதை எப்படி பண்றது? ரொம்ப சிம்பிள். நீங்க ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 40-50 வாக்குகளுக்கு பொறுப்பேற்றுக்குங்க. சக்சஸ்ஃபுல்லா செஞ்சாலே வெற்றி உறுதி. ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை மூலமா 1,14,00,000 குடும்பங்கள் நம்ம கழகத்தோட இணைஞ்சிருக்காங்க. ஏன் இதையெல்லாம் குறிப்பிட்டு சொல்றேன்னா, நம்ம பிரச்சாரமே அடிமட்டத்திலிருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு வாக்கையும் கவனத்தில் வச்சுதான் உருவாக்கி இருக்கிறோம். மற்ற எல்லோரையும் விட முக்கியமா நீங்க தான் இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். நானோ, அமைச்சர்களோ, மாவட்ட செயலாளர்களோ, மண்டல தொகுதி பொறுப்பாளர்களோ, சட்டமன்ற உறுப்பினர்களோ, நாடாளுமன்ற உறுப்பினர்களோ என்னதான் உழைச்சாலும் களத்தில் அதை வெற்றியாக உறுதி செய்ய போறது நீங்க தான். ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் வெற்றி வாக்குச்சாவடியாக மாற்ற உழைக்க போறது நீங்க தான், முன்கள வீரர்கள். உங்க உழைப்பிட தான் நாம 7வது முறையா ஆட்சிக்கு வரப்போறோம். எத்தனை டெக்னாலஜி வந்தாலும், எத்தனை புதிய ஊடகங்கள் வந்தாலும், ரிமோட்ல எத்தனை பேர் நமக்கு வேலை செஞ்சாலும், தேர்தல் பிரச்சாரத்தோட டாக்ஸிஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க ஒவ்வொருத்தரும் 100 வாக்காளர்களை தேர்தலுக்குள்ள மினிமம் 5 முறையாவது மீட் பண்ணணும், சந்திச்சாக்கணும். நான் ஏற்கனவே விருதுநகர் கூட்டத்தை சொன்ன ஒரு விஷயத்தை இந்த கூட்டத்திலேயே திரும்ப அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். பரம்பரையாக திமுகவிற்கு வாக்களிக்கும் குடும்பமாக இருந்தாலும் சரி, பரப்புரையின் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். எலெக்ஷன் வந்துட்டா மக்கள் தான் எஜமானர்கள். அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் பயனடைஞ்சு வரக்கூடியதையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் விளக்கமாக எடுத்து சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ப்ரோ இன்கம்ஸ் தான் நிலவுது. ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை எங்குமே இல்லாத நிலைதான் இன்றைக்கு இருக்கு. இதை அப்படியே நமக்கு ஆதரவான வாக்குகளாக மாற்றி வெற்றியை அறுவடை பண்றது உங்க கையில் தான் இருக்கு. 2021 இருந்ததை விட தமிழ்நாடு முழுக்க நமக்கான வரவேற்பும் ஆதரவும் கூடியிருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வாங்கி இருக்கக்கூடிய வாக்குகளை பார்த்தா தெரியும். சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்தா தெளிவாக தெரியும். நிச்சயமா 2026 200 தொகுதிகளுக்கு மேல நம்மால் முடியும். அத்தோடு நம்முடைய கடமையும் முடிய போறதல்ல. உங்களுக்குன்னு ஒரு அசைன் பண்ணியிருக்க 100 வாக்காளர்களை நீங்கள் தொடர்ந்து அணுகணும். தேர்தல் அன்றைக்கு அவங்க எல்லாரையும் பூத்துக்கு வந்து நமக்கு வாக்களிப்பதை உறுதி செய்யணும். அது மட்டுமல்ல, வாக்குப்பதிவு முடிஞ்சு மிஷின்ல சீல் வச்சு எடுத்துட்டு போற வரைக்கும் நீங்க கவனமாக இருக்கணும்.
திமுக என்ற ஆலமரத்தினுடைய வேர்கள் நீங்கள், அறிவாலயத்துடைய அஸ்திவாரமே நீங்க தான். உங்களை நம்பித்தான் மொத்த கழகமும் இருக்கு. என்னுடைய மொத்த நம்பிக்கை நீங்க தான். வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுங்க, இயல்பாக பிரச்சாரம் பண்ணுங்க, சகஜமாக பண்ணுங்க, உரிமையோடு பண்ணுங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் நம்முடைய சாதனைகளை எடுத்து சொன்னீங்கன்னா அவங்களே உணர்ந்து நம்மை வரவேற்பாங்க. நண்பர்களுடைய டீ கடையில் உட்கார்ந்து பேசுற மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேசுங்க, கலகலப்பா பேசுங்க. நம்ம கழக ஆட்சி மீண்டும் வந்தால்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடரும், தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை காப்பாற்றப்படும். அவங்க மனசுல பதிய வைங்க. நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ, 1 மணி நேரம் ஒதுக்கி இந்த குட்டி புத்தகத்தை கட்டாயம் படிச்சிடுங்க. இது என்னுடைய ரெக்வஸ்ட் இல்ல, கழக தலைவரா உங்களுக்கு போடக்கூடிய என்னுடைய உத்தரவு. பிரச்சாரத்துக்கு போகும்போது கையோடு இதை எடுத்துக்கிட்டு போங்க, இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு போங்க. மக்கள் கிட்ட எடுத்து சொல்ல முன்பு நாம் என்னவெல்லாம் செஞ்சிருக்கோம். முதல்ல கடந்த 5 ஆண்டு காலத்தில் சென்னைக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிறோம். கிண்டியில கலைஞர் 100ஆண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கிளாம்பாக்கத்தில் கலைஞர் 100ஆண்டு பேருந்து முனையம், திருவிக நகர், பெரியார் நகர், மகாகவி பாரதியார் நகர் என பல பேருந்து நிலையங்கள், கலைஞர் 100ஆண்டு பூங்கா, போரூர் MS சுவாமிநாதன் ஈரநில பூங்கா உள்ளிட்ட ஏராளமான பூங்காக்கள், விரைந்து தொடங்க இருக்கக்கூடிய பூந்தமல்லி போரூர் வடவழி இடையிலான மெட்ரோ ரயில் திட்டம், அந்த பணிகள், 6000 கோடி ரூபாயில வட சென்னை வளர்ச்சி திட்டம், முதல்வர் படைப்பகங்கள், பல்வேறு ஏரிகள் சீரமைப்பு, வள்ளுவர் கோட்டம், விக்டோரியா ஹால் புதுப்பிப்பு, ஜே அன்பழகன் பாலம், இது போக சைதாப்பேட்டை தொடங்கி தேனாம்பேட்டை வரை மிகப்பெரிய பாலம் உருவாகி வருது. கிண்டி வேளச்சேரி மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். மத்திய கைலாஷ் மேம்பாலம் விரைவில், ஏன் வருகிற 15ஆம் தேதி திறக்க போறோம். கிண்டியில குழந்தைகள் மருத்துவமனை அமைக்க அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். மேலும் பிராட்வே பல்முனை போக்குவரத்து மையம், 27 மாடி சென்ட்ரல் டவர் கட்டடம், குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம், கிண்டி சுற்றுச்சூழல் பூங்கா, கலைஞர் கன்வென்ஷன் சென்டர், உலகத்தரத்திலான விளையாட்டு நகரம்னு அடுத்தடுத்த திட்டங்களும் ப்ராசஸ்ல இருக்கு. இப்படி ஒவ்வொருவரும் தங்கள் மாவட்டத்துக்கு, தொகுதிக்கு, நகரத்துக்கு நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை மக்கள் மத்தியில பரப்புரை செய்யணும். தொழில்துறையை எடுத்துக்கிட்டா 11 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து 35 லட்சம் பேருக்கு நேரடியாக மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகளை உறுதி செஞ்சிருக்கிறோம். நாளைக்கு கூட இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நூற்றுக்கணக்கான நிறுவனங்களை திறந்து வச்சு பல நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டி முதல் முறையா செயலாக்க மாநாடு நடத்த போறோம். நாளைக்கு அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலமாக படு பாதாளத்தில் கிடந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியை 11.19% இரட்டை இலக்கை வளர்ச்சியாக உயர்த்தி இருக்கிறோம். இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் இந்த சாதனை செஞ்சிருக்கு. காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், கல்வியில மாபெரும் புரட்சி செஞ்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையில மக்களுக்கு நெருக்கமான திட்டங்களை சொல்லணும்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து பயணம், மக்களை தேடி மருத்துவம், உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின், தாய் மாணவ திட்டம், பல திட்டங்களை சொல்லலாம்.
மேலும் பெண்களுக்கான பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அரசு ஊழியர்களுடைய நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கிறோம். சிறுபான்மையின மக்களுக்கு தொடர்ந்து நலத்திட்டங்கள் அறிவிக்கிறோம். விவசாயிகள் நன்மைக்காக 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு தந்திருக்கிறோம். நெல் குவிண்டாலுக்கு 2000 500 ரூபாய் நிர்ணயம் செஞ்சிருக்கிறோம். எண்ணற்ற தடுப்பணைகள், வேளாண்மைக்கு தனி பட்ஜெட், பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். நாம கவர் பண்ணாத தரப்பே கிடையாது. நம்ம சாதனை பண்ணாத செக்டாரே கிடையாது. எல்லாத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லாட்டியும் நீங்க யாரை பார்க்கிறீங்களோ அவங்க தொடர்பான திட்டங்களை, சாதனைகளை டக்கு டக்குன்னு சொல்ற மாதிரி ஃபிங்கர் டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க வச்சிருக்கணும். இந்த 5 ஆண்டு காலத்தில் நாம நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்கள் தான் அடுத்த 50 ஆண்டு கால தமிழ்நாட்டை வழிநடத்த போகிற ப்ளூ பிரிண்ட். அது மறந்துடாதீங்க. சொன்னதை மட்டும் இல்ல, சொல்லாத பல திட்டங்களை செஞ்சு காட்ட அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு. மீதமுள்ள கோரிக்கைகள், வாக்குறுதிகள் அடுத்து அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 அரசுல நாம தான் செஞ்சு தர போறோம்னு சொல்லுங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி உலக நாடுகளுக்கு இணையாக உயரக்கூடிய நிலை வரும் என்ற நம்பிக்கையை மக்களிடத்தில் ஏற்படுத்துங்க. நாம ஆட்சிக்கு வர வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு இவ்வளவு நேரம் சொன்னேன். நம்முடைய திட்டங்களை சொன்னேன். அதேபோல் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை மக்களுக்கு விளக்கி சொல்லணும். தற்போதைய சூழல்ல திமுகவை தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது சர்வ நிச்சயமா டெல்லி பாஜக ஆட்சியாக தான் இருக்கும்னு தெல்ல தெளிவா புரிய வைங்க. நம்ம கூட்டணியை தவிர வேற யாருக்கு வாக்களிச்சாலும் இதுவரை நாம பண்ணிக்கிட்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் ஸ்டாப் நின்னுடும். தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவை குறைச்சிருவாங்க. இதுவரை நாம் சாதிச்சு காட்டியிருக்கக்கூடிய வளர்ச்சியை பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்க. வளர்ச்சி அரசியல் மாறி கலவர அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும். நடக்க போற தேர்தல் 2 கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் இல்ல. இது தமிழ்நாடு வாசஸ் என்டிஏ. பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் எளிமையா சொல்லணும்னா, வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா, இதை முடிவு பண்ண போறதுதான் இந்த தேர்தல். அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம தமிழ்நாட்டை, தாய் நாட்டை காக்க எல்லோரும் திமுகவை ஆதரிக்க வேண்டிய தேவையை விளக்கணும். ஒன்றிய பாஜக திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு, பட்ஜெட், பேரிடர் நிவாரணம், கல்வி நிதின்னு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய வஞ்சகத்தையும், அதை எதிர்த்து கேள்வி எழுப்பாத அடிமை அதிமுகவின் துரோகத்தையும் மக்கள் முன் தோலுரிக்கணும். வெறுப்பை விதைச்சு வன்முறையை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வெற்றி பெறலாம்னு துடிக்கிற விஷ விதைகளை தமிழ்நாட்டுக்குள்ள விடவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம போராடுறது திமுக வெற்றிக்காக இல்ல, தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக. பாஜகவினுடைய டப்பா இன்ஜினுக்கு முன்னால தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் என்றும் தலைகுனியாது. இந்த உறுதியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு வாக்காளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய வேலை. களப்பணி மட்டும்தான் இனி உங்களுடைய முழு பணி. உங்களுடைய ஒவ்வொரு மினிட் உழைப்பும் ஒரு ஓட். கூட்டணி, தொகுதி, அந்த பங்கீடு, எந்த தொகுதி யாருக்கு, யார் வேட்பாளர், இதையெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அதை என்கிட்ட விட்டுருங்க. எங்க யார் நின்னாலும் 234 தொகுதியில தலைவர் தான் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் நினைச்சு வேலை பாருங்க. ஒற்றுமை இல்லாம இலக்கை அடைய முடியாது.
அதனால் தோழமை கட்சியுடைய ஒற்றுமை உணர்வோடு நாம் பணியாற்றணும். இதை பண்ணால 224 போல முழு வெற்றி நம்ம வசமாகிவிடும். இங்க இருக்கிற உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், நாம தேர்தல் வேலைகளை எப்போ தொடங்கிட்டோம். என்னை தினம் நீங்க செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. தினமும் எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை கூட்டங்கள், எத்தனை சந்திப்புகள், எத்தனை ஆய்வுகள், ஓய்வே இல்லாமல் நான் உழைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இயக்கத்துடைய தலைவரா நான் பொறுப்பேற்றுக்கும் போது சொன்னேன், என் சக்தியையும் மீறி நான் உழைப்பேன் என்று சொன்னேன். சொன்னபடியே உழைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் மட்டுமா உழைக்கிறேன்? இங்க மேடையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களானாலும் சரி, நிர்வாகிகளானாலும் சரி, பூத் அளவில் இருக்கக்கூடிய நீங்களும் சரி, ஓய்வு இல்லாம தான் உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்தியாவில் வேறு எந்த கட்சியும் இப்படி வேலை செய்யாது. இப்படி நாம் உழைக்கிற காரணத்தால் தான் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் நம்பர் 1 இருக்கு. தொடர்ந்து வெல்ல உழைப்போம், மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம், வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.